ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி வந்து சிக்கன் உப்மா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு ரவை, வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் 500 கிராம். அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எலும்பு இல்லாத சிக்கன். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளினா 2, பெரிய தக்காளினா 1 எடுத்துக்கோங்க போதும். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, இது வந்து வீட்டில் அரைச்சது, 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கறி பவுட்ரு, அதாவது வீட்டில் அரைச்ச கறி மசாலா பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு, மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுடலாம். ஆனியனை போட்டு ஆனியன் நல்லா வதங்கட்டும். அதுக்கு வந்து சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போமே வந்து உப்பு போட்டுடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ போட்டுறேன். ஆனியன்லேயே உப்பு போட்டுட்டா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். அதுக்காக நான் இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டை கொஞ்ச நேரம் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சு நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகா பொடியை சேர்த்துக்கிடலாம். மிளகா பொடியை நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வச்சு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அந்த மிளகா பொடி வாசம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மற்ற இருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிலே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா ஆயிலே அந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம உப்புமாவில் சேர்க்கறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கறி போட்டுடலாம். கறி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட நல்லா சேர்ந்து கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் இது வந்து அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா மசாலாவும் கறியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. சிக்கன் பீஸு நல்லா குட்டி குட்டி பீஸாக நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். 2 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். நான் கெட்டிலில் ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். அதனால் அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறோம். நான் அந்த கிரேவியில் தண்ணி கொஞ்சம் இருந்ததுனால நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தேவையில்லை, விட்டுருங்க. நான் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து ரவையை சேர்த்துடலாம். ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க.
நிறையா மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படியே கட்டியாக நின்றும் ஒரு இடத்துல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கிளறி விடுங்க. ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா மேலே தண்ணி தெறிக்கும், அந்த உப்புமா வந்து தெரிச்சிரும். அதனால் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கரலாம். 30 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் நான் வந்து கிளறி விட்றேன். பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கரலாம். உப்புமா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு மல்லிக்கீரையை வந்து கடைசியில் நம்ம வந்து தூவி விட்டு வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், உப்புமா ஃபினிஷ் ஆயிடுச்சு. மல்லிக்கீரையை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சிக்கன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ சுட சுட சிக்கன் உப்புமா ரெடி. போன்லெஸ் சிக்கன் உப்புமா தயாராகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.